குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த பாராஷூட் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பத்து வருஷம் இல்லாத ப்ராப்ளம் இந்த வருஷம் ரொம்ப நெருக்கடி சார். ரோட்ல கடை போட்டு தான் பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம், குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் மாதிரி ஒரு கெடுபடி எந்த வருஷம் கிடையாது. காலில் கூட கலெக்டர்னால உடனே அடிக்க வந்துட்டாங்க. யாரையும் கடன் நடத்த அதிகாரிங்க விட மாட்டேங்கிறாங்க. 11 நாளாச்சு இங்க வந்து சோத்துக்கும் வழி இல்லை, ஊருக்கு போறதுக்கும் வழி இல்லை. அதிகாரிகளை கேட்டா ஓசில சோதனை போடுறாங்க, வாங்கி சாப்பிட்டுட்டு ஓரமா உட்காருங்கிறாங்க. இதான் லாஸ்ட் வருஷம் எங்களுக்கு. இனிமேல் இந்த திருவண்ணாமலைக்கு வியாபாரத்துக்கு வரமாட்டோம். திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவின் உச்ச விழாவாக கடந்த 13ஆம் தேதி 2668 அடி உயரத்தில் உள்ள மலை மீது மகா தீபம் ஏற்றப்பட்டுள்ளது. தீப திருவிழாவை முன்னிட்டு பாதுகாப்புக்காக சுமார் 18,000 போலீசாரை திருவண்ணாமலை மாநகரத்துக்குள் குவித்துள்ளது மாவட்ட காவல்துறை. இதற்கு முன்பு எந்த ஆண்டும் இல்லாத வகையில் இந்த ஆண்டு வெள்ளித்தேர் என்றே எக்கச்சக்க காவலரை மாட வீதியில் குவித்திருந்தனர். அதே போல மகாரதம் வீதியுலாவின் போது அன்று காலை 6 மணிக்கெல்லாம் மாட வீதியில் எந்த வாகனமோ அல்லது இருசக்கர வாகனமோ கூட வர முடியாதபடி லாக் செய்திருந்தனர். மாட வீதியை நோக்கி வரும் அனைத்து சாலைகளையும் காவல்துறையினர் மூடியுள்ளனர். நகரத்தின் மிக பிரதான சாலையான சின்னக்கடை தெரு உட்பட அனைத்து பிரதான சாலைகளும் மூடப்பட்டதால் அந்த பகுதியில் உள்ள குடியிருப்பு வாசிகள் வெளியே கூட வர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். பௌர்ணமி மற்றும் வார இறுதி நாட்களில் பிரதான சாலைகள் மூடப்படும் போது ஆட்டோக்கள் வாகனங்கள் உள்ளே வருவதற்கு குடியிருப்புகள் கொண்ட சிறிய தெருக்களையே பயன்படுத்தி வந்தனர். தற்போது அந்த தெருக்களையுமே காவல்துறையினர் மூடியுள்ளனர். இந்த முறை நகரத்தின் பிரதான சாலைகள் மட்டுமல்லாமல் முக்கிய வீதிகள் மற்றும் மாட வீதியை சுற்றியுள்ள சிறிய தெருக்களையும் காவல்துறையினர் மூடி வைத்துள்ளனர். இது குறித்து எதுவும் அசம்பாவிதம் நடைபெறாமல் இருக்க ஒவ்வொரு தெருக்களிலும் 10க்கும் மேற்பட்ட காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அதே சமயம் சில இடங்களில் இதனால் தங்களது இயல்பு நிலை வெகுவாக பாதிக்கப்படுவதாக குடியிருப்பு வாசிகள் மற்றும் பொதுமக்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே மாட வீதியில் இருசக்கர வாகனங்கள் தான் வருவதற்கு அனுமதி இல்லை என போலீஸ் கூறியிருந்தது. ஆனால் மாட வீதியை சுற்றியுள்ள மக்களும் மாட வீதியில் வருவதற்கு அனுமதி இல்லை என்பது போன்ற சூழலைத்தான் காவல்துறை உருவாக்கியுள்ளது. இதனிடையே பாதுகாப்புக்கு நின்றிருந்த காவலர்கள் மக்களை ஒருமையில் மிக கேவலமாக பேசியதும் மோசமாக நடந்து கொண்டதும் பக்தர்களையும் உள்ளூர் மக்களையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அதே போல RDO, தாசில்தார், மாநகராட்சி கமிஷனர் உட்பட பல அதிகாரிகளையும் போலீசார் வெளியே நிறுத்தியுள்ளனர். அதே நேரத்தில் போலீஸ் அதிகாரிகளின் குடும்பத்தினர் கார்களில் பந்தாவாக அம்மணியம்மன் கோபுரம் வாசல் வரை சென்றதாக சொல்லப்படுகிறது. இதில் ஹைலைட் என்னவென்றால் மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர பாண்டியன் கோவிலுக்கு காரில் வந்தபோது அவருடைய வாகனத்தையும் தடுத்து நிறுத்தி அவரையும் உள்ளே அனுமதிக்க மறுத்ததுதான். இதே போல பிபி விற்பவர், ஊதுபத்தி விற்பவர் என சின்ன சின்ன வியாபாரிகளை கூட உள்ளுக்குள் நடமாட விடவில்லை. அங்கு கடை போடவும் அனுமதிக்கப்படவில்லை. ஆனால் கடை போடுவதற்காக நகராட்சி வரி வசூல் செய்து இடமொதுக்கி கொடுத்துள்ளது. ஆனாலும் காவல்துறை அந்த இடத்தில் கடை வைக்க அனுமதிக்கவில்லை என குமருகின்றனர். இது தொடர்பாக நம்மிடம் அவர்கள் பேசியது பின்வருமாறு. திண்டுக்கல் மாவட்டம் சிக்கந்தர் பாய்ச்சா இந்த திருவண்ணாமலைக்கு 50 வருஷமா நாங்கள் வந்துகிட்டு இருக்கோம். இந்த வருஷத்துல 10 நாளாக இன்னும் கடை போட்டு வியாபாரம் பண்ணி சாப்பிட முடியல. திருக்காட்டில் அன்னதானத்தில் மண்டபத்தில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ போறதுக்கு வழிக்கு கூட காசு இல்லாமல் உட்காந்துருக்கோம். 1 லட்ச ரூபா சரக்கு இருக்குது, 1 ரூபா கூட பிரயோசனம் கிடையாது. முனிசிபாலிட்டில இருந்து போலீஸ்காரங்க வரைக்கும் எந்த அனுமதி கொடுக்கலங்க எங்களுக்கு கடை போடுறதுக்கு. அது சார், நாங்கள் மதுரையிலேருந்து வரோம். திருவண்ணாமலைக்கு கடந்த ஒரு 10 வருஷமா வந்துட்டு இருக்கோம் சார். 10 வருஷம் இல்லாத ப்ராப்ளம் இந்த வருஷம் ரொம்ப நெருக்கடி சார். கிட்டத்தட்ட ஒரு 10 டேஸாக நாங்கள் யாருமே கடையை ஓப்பன் பண்ணுறது சார். போலீஸ் ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலையை இங்கே கொண்டு வந்துட்டாங்க. எதுனா கேட்டால் பப்ளிக் இஷ்யூ ஆகுது, டிராஃபிக் ரொம்ப ஜாம் ஆகுது. அதனால யாரும் கடையாதும் போடக்கூடாது. அதனால எங்கள் வாழ்வாதாரம் ரொம்ப பின்தங்கி போச்சு. ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம். இல்லை சரக்கு இடத்துல ரோட்டில் வீசிடுவோம்,
உங்கள் சரக்கை நீங்கள் சேஃப்டியாக பாதுகாத்துக் கொள்ளுங்க, இல்லை கிளம்புங்க. இந்த வாரத்தை வேறு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அதனால் அங்கே வாழ்ந்தாரும் ரொம்ப நிம்மதியாக கிடையாது சார். வெறும் மழையத்தும் இங்கே தான் இருந்தோம். இந்த கொசு வடியில் நம்ம இங்கே தான் இப்போ படுத்துருந்தோம் ரோட்டுக்கு. காலையில் கூட கலெக்டினாங்க, அவங்க உடனே அடிக்க வந்துட்டாங்க, மூடி வச்சுட்டோம். நாங்கள் 80 வந்து கடை போடுறோம். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, பம்பாய் வரைக்கும் போயிட்டு உட்காந்துருக்கோம். போயின்னா இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இப்போ என்ன தேர் முடிஞ்சு கூட கடை போட முடியல. ஆனா ஒரு சாரை கேட்டேன், தேர் முடிஞ்சோன்னா போட்டுக்கலாம்ப்பா, கம்முன்னு இருக்க பாப்புனாங்க. சரி, எனக்கு தேர் முடிஞ்ச முன்னாடி கடை போடலாம்னு உட்காந்துருக்கோம். விடாம சரி தீபத்தன்னைக்கு போட்டுடலாம்னு சொன்னா தீபத்துக்கும் போட முடியல. இந்த வருஷம் மாதிரி ஒரு கெடுபடி எந்த வருஷமும் கிடையாது. ரோட்ல கடை போட்டு தான் பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம், குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு கடை போறதுக்கு அனுமதி வேணும், தரக்கடை வியாபாரிகளுக்கு அனுமதி வேணும், திருவிழா கடை வியாபாரிகளுக்கு அனுமதி வேணும். 11 நாளாச்சு இங்கே சோத்துக்கும் வழி இல்லை, ஊருக்கு போகிறதுக்கும் வழி இல்லை. யாரையும் கடை நடத்த அதிகாரிங்க விட மாட்டேங்கிறாங்க. இதுக்கு முதல்வர் ஐயா தான் இதுக்கு ஒரு வழிகாட்டணும். நாங்கள் என்ன பாவம் பண்ணணும்? 11 நாளாக மழையிலையும் கொசு கடிலையும் படுத்து கிடக்கிறோம். ஒரு விடுவே இல்லாமல் இருக்குது. கடையை திறந்தா கடையை திறக்கக்கூடாதுங்கிறாங்க. நாங்கள் என்ன பொருள் தானே விற்கிறோம், பொருளை கொடுத்து காசு வாங்குறோம். எங்களுக்கு உழைப்பை நம்பி நாங்கள் இருக்கோம். அப்போ அடித்தட்டு மக்கள் வாழ முடியாது அந்த நாட்டில். என்ன காரணம் அதுக்கு வழி? இது முதல்வர் தான், ஐயா ஸ்டாலின் தான் இதுக்கு ஒரு வழி காட்டணும். நாங்கள் ஒரு ஓரமாக கடையை போட்டு பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம். அதிகாரிகளை கேட்டால் ஓசில சோதனை போடுறாங்க, வாங்கி சாப்பிட்டுட்டு ஓரமாக உட்காருங்கிறாங்க. எந்த விதமான இதுவும் இல்லாமல் ஓசில சோத்தை வாங்கி தின்னுட்டு இருக்கோம். நாங்கள் பொருளாதாரத்தை கொண்டுட்டு வட்டிக்கு வாங்கிட்டு 10 வட்டிக்கு 5 வட்டிக்கு வாங்கிட்டு நாங்கள் பொருளை கொண்டு வச்சிருக்கோம். கடிக்கிற கொசு அவ்வளவு கொசு கடிக்குது. மழை பெய்யுது, குளிக்க இடம் இல்லை, பாத்ரூம் போனால் 50 ரூபா கேட்குறாங்க. என்னதான் செய்யறது? எப்படி நாங்கள் பொழப்பு நடத்துறது? எப்படி எங்கள் பொண்டாட்டி பிள்ளைங்க நாங்கள் கவர்ந்து பண்றது? இந்திக்கார பையன் கம்மல் சரக்கு அப்பேத்துக்கு வண்டியில் வாரி போட்டாங்க. இருந்தாலும் அந்த பையன் நம்ம இந்தியாக்கார பையன் தானுங்க. ஹிந்தி பேசுறோம்னு ஹிந்தி பேசினா அவன் தமிழ்காரங்களுக்கு புரியவும் இல்லை. முனிசிபாலிட்டிக்காரங்களுக்கு அந்த வண்டி பின்னாடியே ஒரு நாள் முழுவதும் வண்டி கூட போனாங்க. சரக்கு கொடுத்தாங்களா கொடுக்கலான்னு தெரியல. இந்திக்காரங்களா இருந்தாலும் இந்தியாக்காரங்க தானே. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.